இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாச திருவிழா. அதுவும் எங்கே நடக்குது? செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை கிராமம். அதை பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக விரிவாக பாருங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வில்லேஜோட ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்கும்னு. பார்க்க போகிறது என்னென்னா 3 கோவில் சேர்ந்து ஒன்றா திருவிழா பண்ணாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை கிராமம். அதில் ஒரு சின்ன வில்லேஜான பெரிய புத்தகன்னு கிராமங்க. அதில் என்னென்ன சாமிக்கு 3 பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா முத்து மாரியம்மன், குடுக்காத்தம்மன், தண்டு மாரியம்மன். இது 3 சாமிக்கும் ஒன்றா சேர்த்து தானே இவங்க ஆடி மாதம் திருவிழா பண்ண போகிறாங்க. நம்மளாம் பார்த்து வைப்பாங்க. திருவிழா பண்ணும்போது அவங்க வேகமாக தீபார்த்தனை வாங்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க, ஏன்னா டைம் ஆக போகுதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க அப்படி பண்ணாங்க, நிதானமாக நிறுத்தி தீபார்த்தனை வாங்க. ஃபஸ்ட்டு சாமி காலில் மஞ்சள் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து அம்மனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் தான் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே போகிறாங்களா, அவங்க கையில் பார்த்தீங்களா பூ பழம். அவங்க அம்மனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆடு அறுக்க போகிறாங்கன்னா அவங்க கூட அவங்க சுற்றும் போது அது ஆட்டுக்குட்டியும் சேர்த்து அவங்க சுற்றிட்டு வராங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக சுற்றி வராங்க பார்த்தீங்களா. அது சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அம்மனுக்கு தீபார்த்தனை காமிக்கிறாங்க. தீபார்த்தனை காமிச்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அம்மன் அவங்க ஆடுறாங்க. அவங்க ஆடி அவங்க அல்வாளுக்கெல்லாம் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சிலவங்க தலை மேலே அன்னக்குடியை வச்சு போகிறாங்க பார்த்தீங்களா. அது என்னென்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்ல கேட்டுக்கோங்க. அது என்னென்னா இந்த அம்மனுக்கு என்ன பண்ணிங்கன்னா வீட்டு வாசலில் கூழ் ஊற்ற மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க கூழை கொண்டு போய் அம்மன் கோவிலை வச்சு அதுக்கப்புறம் தான் கூழ் ஊற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுவாங்க பாருங்க, ஒரே வெட்டு தாங்க. அது ஒரே வெட்டில் அது ஆடு 2 துண்டாக போயிடுச்சுங்க. அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா தண்ணி அது மேலே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு முடிஞ்சிச்சு. அதே போல் இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது வீட்டோட கும்பல் ரொம்ப மக்கள் அதிகம் போல். இவங்க எவ்வளோ அழகாக அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொண்டு அம்மனை சுற்றி வராங்க. அவங்களும் ஆட்டுக்கடை வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கடவை கொண்டுங்க சுற்றி வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால அன்னக்குடியில் கூழ் இருக்குன்னு சொல்லி அது கூழும் அது கொலத தலையில் வச்சு அழகாக கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா. அது அம்மன் பாருங்க. அது லாஸ்ட்டாக இருக்க அம்மன் பேர் என்ன? துளக்காந்தம்மன். அது துளக்காந்தம்மன் எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்களா. இதே போல் தாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னல, அதே போல் தான் அவங்களும் பண்ணாங்க. எல்லா கோவில் ஊரும் பார்த்திங்கன்னா நம்ம கரகத்தில் மாலை போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா கரகம் ரொம்ப வெயிட் ஆகிடும், தூக்கிட்டு போக முடியாதுன்னு. ஆனால் இந்த கரகத்தை பாருங்கள் எவ்வளோ மாலை இருக்குது பாருங்கள். அந்த மாலை கூட அவங்க அப்படியே வாங்க மாட்டாங்க, எவ்வளோ அழகாக பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ அழகாக கீழே குனிஞ்சு அது குழந்தை எவ்வளோ அழகாக மாலை போடுறது பார்த்தீங்களா. அது கரகத்துக்கு இதே போல் தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க அழகாக கீழே குமிஞ்சு கரகம் வாங்கினாங்க. அதெல்லாம் உங்களே பண்ணுவாங்களான்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குங்க பாருங்கள். இப்போ அம்மனுக்கு கடை காவு தரப்பாங்க. அது பலி தரதுனால அம்மனோட கண்ணை மூடிடுறாங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் தாங்க அது கடை வெட்டுறாங்க. எப்படி வெட்டுறாங்க நீங்களே பாருங்க. அந்த மனுஷன் பார்க்க எவ்வளோ ஒல்லியாக இருக்காது, ஆனால் அவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு எனக்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறாங்க. ஒரே வெட்டில் அது 2 துண்டாக போயிடுச்சுங்க அந்த கடை. நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வெட்டினாரு. நம்மளாலலாம் வெட்ட முடியுமான்னு தெரியும், ஆனால் இந்த வயசான இதுவில் அவ்வளோ அழகாக வெட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அது கரகத்தை மாலை ரொம்ப அதிகமாச்சுன்னு சொல்லி அது கரகத்தை இருக்க மாலை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்போ இன்னொரு வீட்டு குடும்பம் அது கரகத்தை சுற்றி வராங்க. அதே போல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, இந்த கரகம் எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு மேலே தாங்க அது கரகம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த கரகம் ஊரை இப்படியே 80 வீடு தாங்க இருக்குது. அது 80 வீட்டை சுற்றி அது கோவிலுக்கு போக எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி இந்த கடைசியில் இந்த வீடியோவோட முடிவை நீங்களே பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகுது என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 அம்மனுக்கு ஒன்றா இதே போல் ஆடி மாதம் திருவிழா பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எங்கே பார்த்தீங்க எப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எந்தெந்த சாமிக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாருங்கள், நீங்களே பாருங்கள் அது கரகத்தோட நிகழ்ச்சியை.
இதே போல் சுற்றிட்டு வராங்க. இது பார்த்தீங்களா, அது சாமி பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்ரோஷமாக அது எப்படிங்க கரகத்தை தலையை வச்சுன்னு எப்படி ஆடுதுங்க பார்த்தீங்களா. இந்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சென்னையில் இருந்தால். இதெல்லாம் ஊர் நாட்டில் வில்லேஜில் மட்டும் தாங்க இப்படி பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக ஆடுது பார்த்தீங்களா. அதை வந்து அது சாமியை பிடிக்க 3 பேர் அது சாமியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட அது சாமி எப்படி பார்த்தீங்களா நிற்காமல் அது அம்மன் வந்து ஆடுது பாருங்க நீங்களே. 12 மணிக்கு மேலே கிளம்புன கரகம் அது கோவிலுக்கிட்ட எத்தனை மணிக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மணினா 8 மணிக்கு வருதுங்க. அது 8 மணிக்கு வந்து அது கரகம் 8 மணிக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் தாங்க அவங்க கூழெல்லாம் ஊற்றுறாங்க. இந்த கரகம் வந்து லாஸ்ட்டாக இது வந்து கோவிலுக்கு ஒரு 20 மீட்டர் முன்னாடி வந்து எப்படி ஆடுத்து பாருங்க. இதாங்க லாஸ்ட்டு வீட்டு தீபாரத்தனை. அந்த சாமியை பற்றி அவங்க வர்ணிக்கும் போது அது வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து ஆடுதுங்க. அதோட நடனத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்க எப்படி அழகாக நடனம் ஆடுது சாமிங்கன்னு பாட்டிங்களா. இது உடுக்க சிலம்புக்காக வந்து காலைல 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த அம்மனை அவ்வளோ அழகாக வர்ணித்து பாட்டுலாம் பாடினாங்க. அதில் ஒரு மனுஷருக்கு தொண்டையே கட்டி போச்சு. அப்போ கூட அவன் நிறுத்தலை. நான் அம்மனுக்காக என்னோடய சேவையை நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லி அவர் அழகாக பாடினார். அந்த அம்மனை வர்ணித்தார். இங்கே பார்த்தீங்களா உங்களோட காண வந்து ஒரு கொம்பு வச்சுன்னு இருக்காது பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் எல்லைக்காளி சாமின்னு சொல்லுவாங்க. அது சாமி என்ன பண்ணால் அது தடி வச்சு தான் இருக்குமா. அது தடி வச்சு தான் அது சாமியாக நடந்து வருமா. இது 3 சாமிக்குமே அது சாமி தான் காவலாக இருக்குமா. இது போல் உங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்களா நீங்கள்? பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக ஆடுது. அதே தாங்க. இதே போல் நீங்களாம் பார்த்து இது வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி ஆடுது அது சாமி. இன்னும் கொஞ்சம் தாங்க அதுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன ஏதுன்னு வீடியோவில் பாருங்கள். அவள் தாங்க அது சாமி வந்து கோவில்கிட்ட போகுது. அது கோவில்கிட்ட போகும்போது எப்படி முழுக்கிது பார்த்தீங்களா. அவங்கள ரொம்ப அது தூக்கின்னு போகிறவங்க ரொம்ப கஷ்டம்தாங்க. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அது அம்மானோடைய கரகத்தை விட தலையில் வச்சு எவ்வளோ அழகாக இது பண்ணாங்க பாருங்க. அவங்க கோவில்கிட்ட போயிட்டு அது கரகம் வந்து கோவிலை சுற்றி வர்றதுக்காக வருது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அதை கரகத்தை பிடிக்க 4 பேர் இங்கே ஒவ்வொரு கரகத்தையும் பிடிச்சி கொண்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக அது அம்மா வந்து சுற்றி வருது பாருங்கள். இதுக்கப்புறம் தாங்க நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அது இம்பார்ட்டண்டான ஒன்று எல்லாருக்கும் பிடிச்சது அம்மனுக்கு கூழ் வாழ்த்து. அது அம்மனுக்கு கூழ் வாழ்த்து நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விழாங்க. நம்ம செகண்ட் விழாங்கலாம் வந்து அதை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்களா அது சாமி அப்படியே வந்துச்சா. வந்தோடனே அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கோவிலுக்குள்ளே வச்சு இதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு வந்து கூழ் வாக்கப்பாங்க. உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ டார்க்னஸ்ஸாக இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலேங்க. அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்து 8 மணிக்கு மேலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது. 12 மணிக்கு கிளம்புன கரகம் இங்கே வரத்துக்கு எத்தனை மணி ஆச்சு? 8 மணிக்கு மேலே ஆகுது. இது போல் உங்கள் ஊரில் நடந்திருக்கா? நான் அப்படி நடந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த ஊர் எந்த சாமிக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக இந்த கபடி பொண்ணுக்காக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ. பை பை. சி யூ நெக்ஸ்ட் விலாங் வீடியோ 2 part 2 coming soon. அந்த சாமி அப்படியே ஆட்டிக்கினே கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. இதை பார்த்தீங்களா நான் சொன்னல ஒரு வீட்டில் வந்து கூழ் பானை கொண்டு வந்து சாமியோட இதுவில் வைப்பாங்க, ஆலயத்தை வைப்பாங்க. இந்த ஆலயத்தை வச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அது ஒவ்வொரு கூழ் பானையில் வந்து ஒவ்வொரு கை அள்ளி இது கோவிலோட கூழ் பானையில் போட்டு கூழை கரைச்சி அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. வெயிட் அண்ட் சி. part 2 will be coming soon. Bye bye.